ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கோம். என்ன என்ன வா அங்கே வா ரயான் அது பார்க்குறதும் மீன் வாசனை வந்ததும் உங்க வா 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 தரேன் வா வந்தா மீன் தான். சரி வந்தா இந்தா வேணுமா வேணாமா நான் சாப்பிட்ருவேன். வா ஐயா வாங்கிறல இந்தா. சரி இந்தா என் விட்டு கோழியை பூரா இது என்னது முயலை பூரா காலி பண்ணிட்டு சும்மா ஒரு நாள் மிரட்டினது தான். நைட்டில் வீட்டில் வந்து அந்த கோழி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, முயலெல்லாம் காலி பண்ணிடுச்சின்னு. இவங்க தான் அவங்க அந்த திருடர் இவர் தான். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கு. அதனால் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க வீட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்றது உண்மையாகவே இவங்கெல்லாம் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா. ஒரு நல்ல பிராணிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் உண்மையாகவே நல்லவங்கள அடையாளம் காட்டும். அந்த மாதிரி ஒரு நாள் பஞ்சாயத்து வைக்கிறதுக்காக வந்தேன். பஞ்சாயத்து சொல்கிறதுக்காக வந்தேன். உங்கள் வீட்டு பூனைக்குட்டி எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. நான் அன்றைக்கி தான் தான் 2500 வாங்கிட்டு வந்து போட்டேன். எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு முயலை. அதனால சண்டை போடுறதுக்காக வந்தோமா. அப்போ இது என்ன பண்ணுச்சு, ஆளை எஸ்கேப் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க வீட்டில் இருந்த மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு ஞாபகம் வந்துச்சா. சரின்ட்டு அவங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன். அப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, ஃபஸ்ட்டு டீயை போட்டு கொடுத்தாங்க. டீயை குடிங்க முதல்ல, அதுக்கப்புறமா எது இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்துங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு தோணவே இல்லை, எதுவுமே பேசலை. அதுக்கப்புறமா சரி போனால் போகுது, நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை காட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சாஃப்டாக பேசுகிறாங்க. அதிலேருந்து அவங்க குடும்பத்தோடு ஒரு ஒன்றி போயாச்சு. குடும்பமே எல்லாருமே நல்ல டைப்பு. அது கூட இது மட்டும்தான் சரியான மோசமான ஆள்.